NPP கட்சியினர் அல்லது தேசிய மக்கள் சக்தியினர் நாடு முழுவதும் பெற்றுக்கொண்ட வெற்றியை அல்லது வடக்கு கிழக்கில் பல இடங்களிலே பெற்றுக்கொண்ட வெற்றியை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு சென்ற விதம் மிக வித்தியாசமானது. அவர்கள் ஒரு மக்கள் மாற்றத்தை வேண்டி வாக்களித்தார்கள் என்ற செய்தியை விட்டு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்வை கைவிட்டு இன்று எம்மோடு கைகோத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் கடந்த வடகிழக்கு பகுதியிலே கொண்ட வெற்றியை பறைசாற்றியிருந்தார்கள். ஆகவே வடகிழக்கில் உள்ள முழு தமிழ் மக்களுக்கும் பாரிய பொறுப்பு இருக்கின்றது. முதலிலே நாம் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்ற தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம். தமிழ் தேசியத்தை சிதைத்து எமது நிலத்தை அபகரித்து எமது மொழியை இல்லாமல் செய்கின்ற ஒரு தென்னிலங்கை தேசிய பௌத்த ஒரு நிகழ்ச்சியினர்களுக்கு நாம் அடிபணிந்து போகின்றோமா? அவர்களது பிரதிநிதிகளை இங்கு நாம் அனுமதிக்க போகின்றோமா? ஆகவே நாம் தெளிவான சிந்தனையுடன் நாம் வருகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு கேள்வியை நீங்கள் மக்கள் எல்லாம் கேளுங்கள். நீங்கள் என்னத்திற்காக இங்கு வருகின்றீர்கள்? கடந்த 6 மாதங்களிலே தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அபிவிருத்தியை செய்தீர்களா அல்லது அரசியல் உரிமைகளை நீங்கள் கொண்டு வந்தீர்களா? நாம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு ஜனாதிபதியை சந்தித்து நாம் முதலாவது கேட்ட கேள்வி அரசியல் அமைப்பு ரீதியாக எங்கள் மக்களுக்கு என்ன தீர்வு இருக்கும் என்று. அவர் சொன்ன விடயம் கொஞ்சம் பொறுங்கள், மாகாண சபையை நடத்துவோம், அதற்கு பின்பு பார்ப்போம், ஆனால் அபிவிருத்தியை செய்வோம் என்று. கடந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. வடகிழக்கில் மிக பாரிய அளவிலே கிழக்கிலே குறிப்பாக மட்டக்களப்பிலே எந்த பாரிய அபிவிருத்தி திட்டங்களும் இடம்பெற்றிருக்கவில்லை. வடகிழக்கிலே நடந்த 30 ஆண்டு போரினால் எமது சமூகம் பாரிய அழிவினை சந்தித்திருந்தது. அதற்கான எந்த மீள்கட்டுமானத்தை கடந்த காலத்தில் இருந்த இனவாத அரசுகள் மேற்கொள்ளாத விடினும் இன்று சமத்துவம் சமதர்மம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு கூட இந்த இடத்திலே முன்வைத்திருக்கவில்லை. பல விடயங்களை நாம் கோரிக்கையாக எமது மாவட்டத்தை அபிவிருத்தி சம்பந்தமாக கூட கேட்டிருந்தோம். கடந்த காலங்களில் இருந்த கைத்தொழில் நிலையங்களை மீள இயக்க கேட்டிருந்தோம். எமது அடிப்படையான வளங்களான விவசாயம், கால்நடை, மீன்பிடியை அபிவிருத்தி செய்ய கேட்டிருந்தோம். அவர்கள் ஒன்றும் செய்வதில்லை. நாம் கேட்கின்ற விடயங்களை சென்று பார்வையிடுவதாக மட்டுமே அமைந்திருக்கின்றது. ஆகவே அரசியல் உரிமையும் தரவில்லை, அபிவிருத்தியும் தரவில்லை. அவர்கள் என்ன முகத்தை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் வந்திருக்கின்றார்கள்? அவரது வேட்பாளர்கள் அல்லது அவரது அமைச்சர்கள் அல்லது அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் தெளிவாக கேட்கின்ற கேள்வி, உங்களுக்கு நாங்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? கிடைத்த சந்தர்ப்பத்திலே இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட மட்டக்களப்பை புறக்கணித்தவர்கள், வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு பெரிதாக அபிவிருத்தியை பற்றி சிந்திக்காதவர்கள், கடந்த போரிலே சீரழிந்த அல்லது சீரழிக்கப்பட்ட சமூகத்துக்காக கட்டியெழுப்பதற்கான எந்த முன்மொழிவுகளும் செய்யாதவர்கள், எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக எங்கள் நிலங்களை மீட்பதற்காக எந்த நடவடிக்கைகளும் எடுக்காதவர்கள், தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சில வீதிகளை திறந்து நாடகம் போட முனைகின்றார்கள். ஆகவே தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். கடந்த 6 மாத காலத்திலே எவ்வளவு இடங்களிலே ராணுவம் எங்கள் பிரதேசங்களை ஆக்கிரமித்திருக்கின்றது. அதற்கு அப்பால் மத்திய அரசின் கட்டமைப்பின் ஊடாக தொல்பொருள் திணைக்களம் மற்றும் பல்வேறு திணைக்களங்கள், வன இலாகா திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், இவற்றின் ஊடாக எவ்வாறான கெடுபிடிகள் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன மிக தெளிவாக சிந்தியுங்கள். என்று கூட புல்லுமலை பகுதியிலே வனாயிலாக அடாத்தாக கல்லு போடுகின்ற நிகழ்ச்சியை செய்கின்றது. கடந்த காலத்திலே வாகரை பிரதேசத்தில் கூட வனையிலாக தமிழ் மக்களை மிக அடாவடித்தனமாக நடத்தியிருந்தது. இவற்றை கூட தட்டி கேட்க திறனி இல்லாத அல்லது தென்னிலங்கை சமூகம் கோவித்துக் கொள்ளும் என்று நினைக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதன் மூலம் நாம் எவற்றை சாதித்துவிட முடியும்? அவற்றின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஆதாரமான அல்லது அவர்கள் அரசியல் உரிமை சம்பந்தமான கருத்துக்களை கூட தெரிவிக்க திராணியற்றிருக்கின்றார்கள். பாதுகாப்பு சம்பந்தமான வரவு செலவு திட்டம் வந்தபோது நாம் மிக எதிர்ப்பாக வாக்களித்தோம். எமது பிரதேசத்திலே இன்னும் படையினர் விலக்கிக் கொள்ளப்படவில்லை, எமக்கான நீதி கிடைக்கவில்லை, காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கிடைக்கவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்த்து வாக்களிக்க கூட திராணியற்ற தமிழ்
தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அரசாங்கத்தினால் எவ்வாறு தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியும், எவ்வாறு அபிவிருத்தியை செய்ய முடியும்? ஆகவே மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய தருணம். அதற்கு அப்பால் இன்று கிழக்கு கூட்டமைப்பு என்று கூறிக்கொண்டு கிழக்கை மீட்போம் என்று வருகின்றார்கள். அவர்களையே மீட்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அவர்கள் எவ்வாறு கிழக்கை மீட்கப் போகின்றார்கள்? ஆகவே கடந்த காலங்களிலே கிழக்கின் பல்வேறு நிலங்கள் சுவீகரிக்கப்படுகின்ற பொழுது, மயிலத்தை மற்றும் மாதவனின் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதவர்கள், பாகரையின் மண்வளம் இல்மனைட் கனியவளம் அகல முற்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதவர்கள், அரசுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருந்தவர்கள் எவ்வாறு கிழக்கை மீட்கப் போகின்றார்கள்? ஆகவே தெளிவான ஒரு செய்தி நம்மளுக்கு இருக்கின்றது. இந்த புத்தாண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்திலே பிறந்திருக்கிறது. பல வருடங்களாக நடைபெறாமல் இருந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்கள் தற்போது மே மாதம் 6ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அதிலேயும் சில குழப்பங்கள் எழுந்திருந்தன. நீதிமன்ற உத்தரவுகள் சில கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலே அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தல்களும் மே 6ஆம் தேதி நிகழுமோ இல்லையோ என்று முடிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு முன்னதாக இந்த புத்தாண்டிலே எங்களுடைய மக்கள் புதியதான ஒரு அணுகுமுறையிலே செயற்பட வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் பிரதேசங்களிலே, அதுவும் விசேஷமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார, அரசியல், தேசிய உறைவிடமாக கருதப்படுகிற யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு 25% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஆனால் மற்ற அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொன்றாக பார்க்கிற போது அதற்கு குறைவானதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக 20% அளவிலே வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த மக்களை விட 10% குறைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சாதகமாக உபயோகித்து யாழ்ப்பாண தமிழ் மக்களுடைய ஆதரவு கூட தமிழ் கட்சிகளுக்கு கிடையாது, அது தேசிய மக்கள் சக்திக்குத்தான் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்ல தலைப்படுகிறது. இது ஒரு தவறான பிம்பம். ஆனால் அவர்களுக்குத்தான் கட்சிகளுக்குள்ளே அதிகூடிய வாக்கு கிடைத்ததன் காரணமாக அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள். அதை அடுத்து வருகிற முதலாவது தேர்தல் இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடு பூராக நடைபெறுகிற போது, எங்களுடைய மாவட்டங்கள் அனைவத்திலே நடக்கிற போது இதிலே வருகிற தீர்மானம், இதிலே வருகிற தேர்தல் முடிவு அரசாங்கம் இப்பொழுது சொல்லுகிற இந்த கூற்று உண்மையா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த தருணமாக இருக்கும். ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது தென்னிலங்கை கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை கொடுத்து விடவில்லை, அது பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூடுதலான வாக்குகள் எடுத்த காரணத்தினாலே, அப்படியான ஒரு படம் காட்டப்படுகிற காரணத்தினாலே இந்த தடவை அப்படியாக வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்ததை போலதான் இருக்கும். ஒவ்வொரு தமிழ் கட்சிக்கு அல்லது கூட்டமைப்புக்கு, கூட்டணிக்கு பிரிந்து மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால், நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும்தான் வாக்களிக்க கூடாது, மற்ற தமிழ் கட்சி எதற்கும் வாக்களிக்கலாம் என்று நினைத்து வாக்களிப்பார்களாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தல் முடிவுதான் உள்ளூராட்சி மன்றத்திலேயும் பெறும். ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், பல தமிழ் கட்சிகளுக்கு அல்ல. ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்குகளை குவிக்கிற போதுதான் தமிழ் மக்களுடைய ஆணை தமிழரசு கட்சியோட அல்லது ஒரு தமிழ் கட்சியோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். அது எது அந்த ஒரு தமிழ் கட்சி?
இன்றைக்கு இந்த நாட்டிலே சமஷ்டி ஆட்சி முறை ஏற்பட வேண்டும் என்று 75 வருட காலமாக இந்த கட்சியினுடைய அடிநாதமாக விளங்குகிற கோஷத்தை இன்று வரைக்கும் கொண்டு செல்லுகிற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே அரசியல் தீர்வு அப்படியானதாக இருக்க வேண்டும், அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்சிக்குத்தான் உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது இலங்கை தமிழரசு கட்சி. மற்றவர்கள் எல்லாம் இப்பொழுது அதை சொல்ல தலைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அடிப்படையிலேயே சமஷ்டிக்கு எதிரானவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்திலே அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக நாங்களும் சமஷ்டி தான் என்று சொல்ல தலைப்படுகிறார்கள். அரசாங்கம், இந்த அரசாங்கம் மிகவும் விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுத்தமான இலங்கை அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கருப்பொருளிலே ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள். எல்லாவற்றையும் சுத்தமாக்குவது, சரியான முறையிலே நடப்பது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு வருகிற முதலாவது தேர்தலிலே இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத பல விடயங்களை கூட தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறதாக அவர்கள் செய்கிறார்கள், நேரடியாகவே செய்கிறார்கள். அமைச்சர் சந்திரசேகரன் உரையாற்றிய ஒரு கூட்டத்திலே சொன்ன கருத்துக்களை பார்த்தேன். எங்களுடைய கூட்டத்தை நிறுத்த பார்த்தார்கள், மாற்றுக் கட்சியினரை, முன்னாள் தவிசாளர்களை நரி என்று சொற்பிரயோகம் செய்தார். அவர்களுக்கு விளையாட தெரிந்தால் எங்களுக்கு விளையாட தெரியும் என்று ஒரு ரவுடி பாணியிலே சவால் விடுகிறார். அரசாங்கத்திடத்திலே நான் கேட்க விரும்புகிறது, இதுதான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா? நேரடியாகவே தேர்தல் விதிமுறைகளை முறைகளை மீறிக்கொண்டு, அது மீறுவது மட்டுமல்ல, நாங்கள் மீறுவோம், எங்களுக்கு அப்படி விளையாட தெரியும், நீங்கள் முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று சவால் விடுகிற அளவுக்கு காடைத்தனமான முறையிலே அரசாங்கம் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. இது வாக்காளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். ஊழலற்ற ஆட்சி, சீரான ஆட்சி, சரியான முறையிலே நாங்கள் நாட்டை கொண்டு செல்லுவோம், சட்டத்தை மதிப்போம், சட்டத்தின் ஆட்சி தான் நாட்டிலே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே தங்களுடைய தேர்தலுக்காக வெளிப்படையாக சட்டத்தை மீறுகிற செயலிலே இறங்கியிருப்பதை மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு திரும்பவும் சென்று வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும், ஆரம்பத்திலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கும் இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாகவும் தேர்தல் அலுவலர்களுடைய முடிவுகள் தவறு, அவர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே உச்ச நீதிமன்றம் இந்த விடயம் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும், மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கும் நேரடி முரண்பாடு காணப்படுகிறது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நாட்டின் சட்டமா அதிபருக்குத்தான் உண்டு. சட்டமா அதிபர் தான் தேர்தல் ஆணைக்குழுவுக்காகவும் திருவத்தாட்சி அலுவலருக்காகவும் நீதிமன்றத்திலே ஆஜராகியும் இருந்திருக்கிறார். ஆகையினாலே சட்டமா அதிபர் இதனை உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று இதை சீராக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு சமசீரற்ற முறையிலே இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒரே விதமான குறைபாட்டுக்காக சிலருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும், அதே விதமான குறைபாட்டோடு வேறு சிலருடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவுமாகத்தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகையினாலே சட்டமாதிபர் உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே, ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மேலானது, உச்ச நீதிமன்றத்திலே தெளிவுகளை பெற வேண்டிய பொறுப்பு சட்டமாதிபருக்கு உண்டு. சட்டமாதிபர் அதனை விரைந்து செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த தேர்தல் ஆணைக்குழு நடத்த போகிற இந்த தேர்தலிலே ஒருவருக்கு கிடைத்திருக்கிற நிவாரணம் அதே குறைபாட்டுக்காக இன்னொருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. மீளவும் தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிற 59 சபைகளுக்கும் தமிழ் மக்கள் பெருவாரியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். ஒரு சில வட்டாரங்களிலே முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழுகிற வட்டாரங்களே நாங்கள் முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம். முல்லைத்தீவிலே ஹிஜ்ரா நகர் போன்ற சில இடங்கள், வீரமுனையிலே ஒரு முஸ்லிம் வேட்பாளர்,
அப்படியாக நிறுத்தியிருக்கிறோம். ஆகையினாலே அங்கேயும் தமிழ் பேசுகிற மக்களாக அனைத்து தமிழ் பேசுகிற மக்களும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரு வெற்றியை ஈட்டி கொடுத்து தமிழ் மக்களுக்கான தனித்துவத்தை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலமாக வேணும் திரும்பவும் நிலைநாட்ட வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அப்படியாக அவர் நடந்து கொள்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அவர் அப்படியாக நடந்து கொள்கிறார் என்ற காரணத்துக்காக நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிற முடிவிலிருந்து மாறுவதற்கு நான் விரும்பவில்லை. அவர்களை நான் விமர்சிக்கப் போவதில்லை. ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வண்ணமான சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. நாங்கள் ஏக்கிய ராஜ்யவுக்கு எதிரானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏக்கிய ராஜ்யம் என்று இன்றைக்கு அரசியலமைப்பிலே ஒற்றையாட்சிக்கு என்று சொல்லப்படுகிற பதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள். நாங்கள் ஒற்றையாட்சிக்கு எதிரானவர்கள். கஜேந்திரகுமார் பொன்னப்பல மேன் சிங்களத்திலே எதை சொல்லிக் கொண்டிருக்காருன்னு எனக்கு புரியவில்லை. தமிழ் மக்களோட தமிழ்ல பேசுற போது மேக்கிய ராஜ்யம் சொல்றாரு, ஒற்றையாட்சின்னு சொல்லாமே. ஒற்றையாட்சிக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள். சரி, ஆங்கிலத்தில் சொல்றதா என்றால் யூனிட்டரி ஸ்டேட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள். ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொற்பதங்களுக்கு நிகரான சிங்கள பதம் ஏக்கிய ராஜ்யம் என்று பாவிக்கப்படுகிற போது அதற்கு நாங்கள் எதிரானவர்கள். ஆனால் அவர் என்ன செய்ய பார்க்கிறார் என்றால், 2016 19 வரையிலே தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு வரைவிலே அந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொல் தனியாக பாவிக்கப்படவில்லை. அவர் மக்களை பிழையாக வழிநடத்துகிறார். பாவிக்கப்பட்ட சொற்றொடர் ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு. அங்கே ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லுவது ஒரு நாடு. ராஜ்ய என்ற சிங்கள சொல்லுக்கு அர்த்தம் நாடு. ரஜய என்று சொன்னால்தான் ஆட்சி முறை அல்லது அரசாங்கம். இது தமிழ் மக்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரியும். ஆனபடினால அவர் இதை தெரிந்து கொண்டேதான் இப்படி பிள்ளையாக வழி நடத்துகிறார். ஏக்கிய ரஜய என்ற சொல்லு பாவிக்கப்படையில் ஏக்கிய ராஜ்ய ஒரு நாடு. அந்த ஒரு நாடு என்றதைத்தான் தமிழிலே ஒருமித்த நாடு என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த சொற்றொடர் பாவிக்கப்பட்ட அதே உருப்புரையிலே அதுக்கான வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லை பாவித்தாலும் இந்த சொல்லினுடைய அர்த்தம் இதுதான் என்று அங்கேயே சொல்லப்பட்டால் அதுதான் அதனுடைய அர்த்தம். வரைவிலக்கணம் என்ன சொல்லுகிறது? மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டதன்படி அதிகாரங்களை பிரயோகிக்கிற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மத்தியிலும் மாகாணங்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் இது ஒற்றை ஆட்சி அல்ல. ஒற்றை ஆட்சி என்றால் மத்தியிலே மட்டும்தான் அதிகாரங்கள். ஆனால் அதே உறுப்புரையில சில சட்டங்கள்ல வரைவிலக்கணம் கடைசியில ஒரு இடத்துல போடுவார்கள். இந்த சொற்களுக்கான வரைவிலக்கணங்கள் இதுதான் என்று கடைசி உறுப்புரையா இருக்கும். இது அப்படி அல்ல. அதே உறுப்புரையிலேயே இந்த வாசிக்கிற போதே தெளிவாக இருக்க வேண்டும். என்னத்தை சொல்லுகிறார்? எழுதப்பட்டிருக்கிறது மத்தியிலும் மாகாணங்களிலும் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டபடி அரசு அதிகாரங்களை உபயோகிக்கிற நாடு. ஆகையினாலே அது ஒற்றையாட்சியே அல்ல. அதை படிக்கிறவர்களுக்கு தெரியும். அங்கு 10 மத்தியிலே ஒரு அலகும் 9 மாகாணங்கள் சேர்ந்து 10 அலகுகளிலே ஆட்சி நடைபெறுகிற நாடு என்று வரைவிலக்கணத்திலே கருப்பும் வெள்ளையுமாக எழுதப்பட்டிருக்கிற போது அதை பற்றி கதைக்காமல், அந்த சொற்றொடருடைய முழு சொற்றொடரையும் உபயோகிக்காமல் வேண்டுமென்றே ஏக்கிய ராஜ்யம் என்று தமிழ்ல பேசுகிற போதும் சிங்கள சொல்ல பாவித்துக் கொண்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறார். இது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்னதைப் போல அவரை விமர்சிப்பதற்காக நான் இதனை செய்யவில்லை, தெளிவுபடுத்தலுக்காக மட்டும்தான் செய்கிறேன். மற்ற கட்சிகளை நாங்கள் தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிக்கப் போவதில்லை. ஒரு தரப்புக்காக இந்த சட்டம் சட்டம் அரசியல் ஆரம்பத்திலேயே உச்ச நீதிமன்றத்திலேயும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயும் ஒவ்வொரு கட்சிகள் எழுத்தாணை மனுக்களை தாக்கல் செய்த போது அரசாங்க கட்சி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தான் தாக்கல் செய்ததாக நான் அறிகிறேன். அங்கே அப்படியான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தவறு என்று அவர்களுக்கும்
மற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு அதே காரணத்துக்காக செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக முடிவுகள் வந்திருக்கின்றன. அது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை விட உயர்ந்த நீதிமன்றமாக இருந்தாலும் கூட இப்படியாக நான் ஏற்கனவே சொன்னது போல சமச்சீரற்ற விதத்திலே சட்டம் பிரயோகிக்கப்படுவது ஆளுந்தரப்புக்கு சாதகமாக அமைந்திருக்கிற காரணத்தையும் வைத்து நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் நீதித்துறை இதை சரியான முறையிலே சீர் செய்ய வேண்டும். அந்த நீதித்துறையை அப்படி சீர் செய்வதற்கான வழிநடத்துதலை நாட்டின் சட்டமா அதிபர் உடனடியாக எடுக்க வேண்டும். நாங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தோம். எங்களுடைய தலைவர் அது சம்பந்தமாக மிகவும் சிரமம் எடுத்து மற்ற கட்சி தலைவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று சந்தித்து, செல்வம் அடைக்கலநாதனை மன்னாருக்கு போய் சந்தித்து பல முயற்சிகளை எடுத்திருந்தார். ஆனால் அது கைகூடவில்லை. பாராளுமன்ற தேர்தலிலே சேர்ந்திருப்பது பிரதிநிதித்துவத்துக்கு பிரயோஜனமான ஒன்று. சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் அரசாங்க கட்சிக்கு ஒரு ஆசனம்தான் கிடைத்திருக்கும், எங்களுக்கு 3 ஆசனம் கிடைத்திருக்கும். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைகளை நாங்கள் பார்க்கிற போது தனித்து நிற்கிற கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. அது சென்ற தடவையும் நாங்கள் பார்த்தாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் சேர்ந்து போட்டியிட்ட போதும் கூட 50 சபைகளில் எங்களுக்கு 3 சபையில தான் அதி பெரும்பான்மை கிடைத்தது. அது தேர்தல் முறை அப்படியானது. இன்னொரு கட்சி அல்லது ஒரு குழு அனுசரணையாக தனியாக கேட்டு சில ஆசனங்களோடு வந்தால்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகையினால இந்த தேர்தல் முறையிலே தனித்து கேட்டாலும் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு அது பெரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வடக்கிலேயும் பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. மணல் சம்பந்தமான ஊழல்கள் பிரதானமாக நடைபெற்றிருக்கின்றன. மகேஸ்வரி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்தை வைத்து பல கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்யப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் நீதிமன்றத்துக்கு சென்று அது தவறென்ற ஒரு தீர்ப்பையும் ஒரு தடவை பெற்றும் இருக்கிறேன். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த செயலணி உருவாக்கப்பட்ட போது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. திரு சம்பந்தனும் நானும் அந்த குழுவில் இருந்தோம். அனுரகுமார் திசாநாயக் அந்த குழுவில் இருந்தார். மங்கள சமர வீர தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது. அதிலே ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதிலே அந்த முறைப்பாடுகளை செய்யும்படியான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அனுரகுமார் திசாநாயக் அதுக்கு பொறுப்பாக விடப்பட்டார். அவருடைய செயலாளராக அந்த வேளையிலே கடமையாற்றிய ஆனந்த விஜயபால என்கின்றவர் தான் அந்த செயலத்துக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டவர். அந்த செயலகம் அலரி மாளிகையிலே பக்கத்திலே உருவாக்கப்பட்டது. வேறொரு வாயில் மூலமாக அதற்குள்ளே உள்ளே செல்லலாம். அந்த அலுவலகத்துக்கு நானே இங்கே வடக்கிலே இருந்து சிலரை அழைத்து சென்று அவர்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு உதவி புரிந்திருக்கிறேன். மணல் கொள்ளை சம்பந்தமாக பார ஊர்தி சங்கத்தினர் எல்லாம் சென்று முறைப்பாடுகள் ஆனந்த விஜயபால அந்த முறைப்பாடுகளை பெற்றிருக்கிறார். அவர்தான் இப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர், போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர். ஆகையினாலே இந்த பழைய முறைப்பாடுகளை வைத்து சில வேளைகளிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது.